ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஜகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிவப்பு அரிசி மாவு வச்சு இடியாப்பம், அப்புறம் அதுக்கு தொட்டுக்க வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப்பு சிவப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கப்பு ஸ்டீம்டு ஆட்டா ஃப்ளார்னு கிடைக்கும், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற அந்த கோதுமை மாவை நீங்கள் ஒரு துணியில் கட்டி ஸ்டீம் பண்ணி அதை நீங்கள் சளிச்சிட்டு காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சேர்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு மாவையும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா ஆற விட்டுடலாம். அது ஆறுற வரைக்கும் ஒரு பேனில் நீங்கள் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து நீங்கள் நல்லா வேக விடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிட்டே வாங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி பால் கன்சிஸ்டன்சி வரும்போது அது கரெக்டான பதம் அர்த்தம். ஸோ இந்த மாவு பொறுத்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சுருங்க. இப்போது 5 minutes கழித்து நல்லா நீட் பண்ணி நல்லா போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஓமப்படி அச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நீங்கள் மரக்கட்டையில் இருக்கிற அந்த இடியாப்பம் மேக்கர் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். நான் இங்கே எலக்ட்ரிக் ஸ்டீமர் யூஸ் பண்ணி இடியாப்பம் வேக வைக்க போகிறேன். நீங்கள் சாதாரண இட்லி குண்டால கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போது எல்லா இடியாப்பமும் இந்த மாதிரி இடியாப்பம் பிளேட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடியாப்பமும் ஒரு 5 minutes வேக வச்சா நம்முடைய இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 5 minutes நல்லா குக் ஆன பிறகு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான சாஃப்டான ரெட் ரைஸ் இடியாப்பம் ரெடி. இப்போது இந்த இடியாப்பத்துக்கு தொட்டுக்க ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் பொரிய வைங்க. ஸோ எல்லாமே பொரிஞ்ச பிறகு நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்ட பிறகு ஒரு வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணது நான் இங்கே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வரேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணி வதக்கினோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். சால்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் நல்லா சேர்த்து வதங்கின பிறகு ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே வரேன். நான் இங்கே பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி அதெல்லாம் கூட நான் இங்கே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டே வாங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா 10 minutes கழிச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் திக்கான தேங்காய் பால் ஒரு 1.5 கப் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கேன் கோகோனட் மில்க் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ அதை சேர்த்துட்டு ஒரு 5 minutes குக் பண்ண விடுங்க. இப்போ 5 minutes கழிச்சுட்டு நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டூ ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.